நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பூக்கள் பூக்கிறதோட போராடிக்கிட்டு தான் இருப்போம். ரெகுலராக பூக்கிற பூக்களை விட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பொட்டாசியம் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம வீட்டில் சாப்பிட முடியாமல் மிஞ்சி இருக்கிற ஒரு பொருள் தான் இது. செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம ரோஜா செடிக்கு தான் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எதுலேருந்து பூத்து காய்க்குமோ அது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். பழமரங்களுக்கு கொடுக்கலாம். இது பூக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம். அந்த பொட்டாசியம் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ வந்து நம்ம பூக்கிற எல்லா செடிகளுக்குமே இதை வந்து கொடுக்கலாம். மல்லிகைப்பூ, கனகாம்பரம், வேறு என்ன விதமான பூக்களாக இருந்தாலும் சரி இந்த உரத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். வெயில் காலத்தில் ஒரு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஷேட் நெட்டுக்கு கீழே ரோஜா செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூக்காது, இல்லை பூக்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ரொம்ப வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பூச்சி நிறைய தாக்குதல் வந்து அப்பையும் ரொம்ப கம்மியாக பூக்கும். அதனால் ஒரு செமி ஷேடான ஒரு இடத்துல வைக்கலாம். பால்கனி போர்ச்சில் வைக்காமல் டைரக்ட் சன்லைட் எங்கே படுமோ, அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைரக்ட் சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கலாம். செவுத்தை ஒட்டி வைக்கும்போது அந்த சன் ரொட்டேட் ஆகும்போது ஒரு 3 மணி நேரம் வெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிதமான வெயில் தான் கிடைக்கும். அந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம். உங்கள் மாடி தோட்டத்தில் எந்த இடம்னு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களால் பூக்களை வந்து எடுத்துட முடியும் இந்த ரோஜா செடிகள்லேருந்து. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, உயிர் உரங்கள் ஏதாவது கொடுத்துட்டே இருங்க. உயிர் உரங்கள் அப்படிங்கும்போது நான் நிறைய முகிலினி சமையல் கார்டன் உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும். அந்த உயிர் உரங்களை கொடுக்கும்போது மண் வந்து கொஞ்சம் குளுன்னு இருக்கும், பொலன்னு இருக்கும். மண்ணுக்குள்ளே இருக்க நுண்ணுயிரிகள்லாம் உயிரோடு இருக்கும். புழுக்கள்லாம் மண்புழுக்கள்லாம் உயிரோடு இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் ரோஜா செடி காஞ்சி போகாது, பூக்கள் பூக்கிறது நின்று போகாது. ஸோ பூக்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உயிர் உரங்கள் வாரம் ஒரு திங்கக்கிழமை உயிர் உரங்கள் அப்படி கொடுத்துட்டே வாங்க. வெயில் ஓவராக இருக்க நாட்களில் வாரத்தில் 2 தடவை கூட உயிர் உரங்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம். கடையில் வாங்கி வச்சும் கொடுக்கலாம், வீட்டில் செஞ்சதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து அடீனியம் எவ்வளோ அழகாக வந்து இன்னைக்கு பூத்துருக்கு. இந்த அடீனியத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, பூத்தா இந்த மாதிரி 4-5 பூக்கும், இல்லாட்டினா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஒன்றா பூத்து ஒன்றாவே கொட்டி போயிடும். ஆனால் அது ஒன்றா பூக்கிற நேரத்தில் ஏதோ செடிக்கு கிரீடம் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அடீனியம் வந்து பார்த்திங்கன்னா. இதை வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்குற துவரத்தை வந்து அடீனியமுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கான உரம் என்னன்னு பார்க்கலாம். மாங்காய் தான் அந்த உரம். மாங்காயை டைரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. மாங்காயை வந்து நல்லா வந்து கேஸ் பர்னரில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் தான் வச்சுட்டு அதை நல்லா க்ரில்லில் வச்சு அதை வந்து சுட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் அப்படியே தண்ணியில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்ருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் தண்ணியில் ஒரு மாங்காய் அந்த பல்ப்பை வந்து இப்படி கரைச்சி விட்றேன். மாங்காய் தோலையும் தூக்கி போட்டுறாமல் அதையும் ஏதாவது ஒரு செடியில் மண்ணுக்குள்ளேயே வந்து நம்ம புதைச்சி வச்சிடலாம். இதில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது. நம்ம வந்து பொட்டாசியம்னு கொடுப்போம் இல்லையா, வாழைப்பழ தோல், அதை விட ஜாஸ்தியாக இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது. அதுவும் சுட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் சுட்டதுனால வர்ற அந்த பொட்டாசியம் இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அது வேறு கூட சேர்ந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் இது பயங்கரமான ஒரு பொட்டாசியம் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர். இதை வந்து நம்ம அப்படியே சர்க்கரை கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு, இந்த பல்ப்பை மட்டும் எடுத்து சர்க்கரையை கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து நம்ம இதை பயன்படுத்தலாம். அப்பயும் இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பொட்டாசியம் ரிச்சான உயிர் உரமாக வந்து மாறி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.